ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு சொத்தமிழ் குரல். ஒரு நல்ல ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, நிறைய பேர் கற்றுக்கிட்டீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, எல்லாமே ஓகே. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம், ஒர்க் டென்ஷன்லாம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, என்னை ரொம்ப போட்டு கசக்காதீங்க, ஈஸியாக ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் என்ன ட்ரை பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் ரிசல்ட் என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பிளான்ஸை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது கரெக்டுன்னு பட்டுதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஸோ நம்ம ஒரு பங்கு வாங்கி விற்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம்? ஒரு நல்ல பங்கு வாங்கணுன்னா ஒரு சில க்ரைட்டீரியா செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை பார்க்குறீங்க. அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அதை ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க. ஆர்எல்ஸ் அந்த பங்கு இல்லை இது தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸிட் ஆகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸுன்றதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது தேவைன்னா நீங்கள் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ என்னென்னா, என்னாலேயே அந்த ஒர்க்கை ரெகுலராக பண்ண முடியல. ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் செக் பண்ணணும், காம்படிட்டர் கூட செக் பண்ணணும்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது தவறு பண்ணிவிடுமோன்ற பயமும் இருக்குது. ஏன்னா இதில் நம்பி ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி பண்ணலாம், போர்ட்ஃபோலியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்கை வச்சுக்கூடாது, எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலாம், எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸு போர்ட்ஃபோலியோவில் வாங்கினோம். இதை தாண்டி ஒரு சிலது ரிஸ்க் எடுக்கிற வகையில் ஸ்மால் கேப்ஸு, அது ஃபெயிலியர் ஆனாலும் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி அதில் ரிஸ்க் எடுத்த ஸ்டாக்ஸும் நிறையா இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில். இப்போ இந்த 6 மாதம் லாங் டேர்முக்கு நான் எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை இன்ட்ராடேவோ எதுவுமே ட்ரை பண்ணல. ஜஸ்ட்டு போட்ட காசு போட்ட மாதிரியே இருந்தது. இதில் என்ன தான் வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாக் நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம கற்றுக்கிட்டதுக்கு நமக்கு கரெக்டுன்னு தோணுது. நம்ம ஒரு 10 வீடியோ பார்க்குறோம், இன்னும் நிறைய பேரை கேட்குறோம், ஏற்கனவே சீனியர்ஸ் இருக்காங்க அவங்கள கேட்குறோம், இவங்க எல்லாரையும் கேட்டு நம்ம இதெல்லாம் கரெக்டான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணும்போது 6 மாதத்தில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஓகே 6 மாதம் ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்றது நம்ம ஓகே லாங் டேர்முக்கு இது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த 6 மாதமே பார்த்திங்கன்னா நிஃப்டி பயங்கர அடி. நாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நிஃப்டியோட வேல்யூ 24, 23, 25 இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண டைம்லாம். பட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது, ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நிஃப்டி மறுபடியும் 4000 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிச்சு. இந்த அளவுக்கு நிஃப்டி ஏறி இறங்கியிருக்கு. பட் ஸ்டாக் எல்லாத்துலேயும் கரெக்ஷன்ஸ், விழுந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கு. நிறைய நெகட்டிவில் இருந்தது, ஒரு சிலது பாசிட்டிவில் வந்தது. ஸோ எனக்கு பர்டிகுலராக இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது நாம் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் இந்த 4000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இறங்கியிருக்கு இல்லையா, இதில் ஸ்டாக் கரெக்ஷன் வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டதான் நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டாக் எல்லாம் இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே ஃபர்தராக இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கையில் இருந்த எல்லா காசுமே அந்த ஸ்டாக்கில் போட்டேன். என்னோடய மொத்த அமௌண்ட்டையும் போட்டேன், ஒரு பேக்கப்பே எதுவுமே இல்லாமல் மொத்தமும் போட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு விழுந்தது, கொஞ்சம் பேக்கப் வச்சுருந்ததையும் போட்டேன். அப்போது அதுக்கப்புறமும் ஸ்டாக் ஒரு 10 to 15% கரெக்ஷன் ஆச்சு. அப்போ எனக்கு ஃபண்டு இல்லை ரைஸ் பண்ணி ஃபர்தராக அதில் போடுறதுக்கு. இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுதுன்னா, கிட்டத்தட்ட நான் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 12லேருந்து 15 ஸ்டாக்ஸ் வச்சுருந்தேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்குன்னு நான் வாங்கி வச்சுது. ஒரு சில ஸ்டாக்ஸ் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. ஒரு சில ஸ்டாக்ஸ் எப்படி சொல்கிறதுனா அந்த இவி செக்டார்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் இது மேபி பூமாகி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டு எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸும் பார்க்காம ஒன்லி பியூர்லி அந்த ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டது நிறையா இருக்குது.
இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 to 12 ஸ்டாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதனால் என்ன ஆச்சுன்னா என் ஃபண்டை ஈஸியாக வந்து என்னால் ஸ்ப்ளிட் பண்ணி போட முடிஞ்சுது. அண்டு நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துல பார்க் பண்ணிட்டேன். ஸோ அது கரெக்ஷன்ஸ் வரும்போது அதுக்கு ஏற்ற அளவுக்கு என்னோடய ஃபண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். இந்த 12 ஸ்டாக் இருந்தனால என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ஃபண்டு பம்ப் பண்ண முடியல கரெக்ஷன்ஸ் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில சூழ்நிலைகள் என்னால் ஃபண்டு உள்ளே கொண்டு வர முடியாத சூழ்நிலைக்கு ஃபர்தராக ஸ்டாக் விழுது. கிட்டத்தட்ட இந்த 6 மாதம் எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது, ஃபண்டு போடாமல் இருந்ததுனால என்னால் வந்து எந்த ஒரு கெயினுமே இந்த வீழ்ச்சியில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டி 4000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு, ஏறி இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னுடைய ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. அதனால் என்னால் ஃபண்டு ரைஸ் பண்ண முடியல. என் ஃபண்டு எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் வேஸ்ட் பண்ணல, நான் இறங்குறது கரெக்டுன்னு நினச்சி அப்சர்வ் பண்ணி நான் போட்டதுக்கப்புறமும் ஒரு சில சூழ்நிலையால், மார்க்கெட் சூழ்நிலையால் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்டு இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் வரும்போது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபர்தராக பார்த்துட்டு அதில் மறுபடியும் அந்த ஸ்டாக்கில் நம்ம இருக்கலாமா இல்லையா, அப்படி இருக்கலாம் இல்லைன்னு முடிவு பண்ணும்போது அந்த ஸ்டாக் மைனஸில் இருக்குது. இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நாம் வந்து ஒரு ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்காக மாறிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும், கரெக்டு. பட் அந்த ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்குன்னும் போது அது மைனஸில் இருக்கும்போது நமக்கு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது பாசிட்டிவ் இருந்தால் தான் வரதுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் வெளியே வரத்துக்கு. இது ஒரு மென்டாலிட்டி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்குமே வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். அண்டு இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும்ல, இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குது இல்லை, அப்புறம் வந்து இறங்குது, இதை எப்படி வந்து நம்ம வந்து மணி கொண்டு வந்து ஆவரேஜ் பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணலாமா, அந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணலாமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. இது இல்லாமல் பர்சனல் லைஃப் ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷர், ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதையும் மேனேஜ் பண்ணணும். இதில் வர லாஸையும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு சில விஷயங்களை வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைட் பி நாங்கள் கடந்து வரும்போது வந்த லாஸு எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ரூல் நம்பர் 1, ஸ்ட்ரிக்ட்லி நமக்கு தெரியாத விஷயங்களில் எதுவுமே நமக்கு தெரியாமல் எதையுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி தெரியாமல் பண்ணுறோம்னா யாருடைய கைட்லைன்ஸ் ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பண்ணும்போது ஓரளவுக்காச்சும் நம்ம அதில் கரெக்டாக பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேங்களா? இது 3வது ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸு, நமக்கு தெரியாத விஷயங்களை பண்ணவே கூடாது. 2வது விஷயம், யாராவது தெரிஞ்சவங்கள ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு பண்ணணும். 3வது, அப்படி தெரிஞ்சவங்கள ஹெல்ப்புக்கு வச்சு பண்ணலைன்னா அட்லீஸ்ட் அந்த விஷயத்த ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இந்த 3 ரூல்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ என்னுடைய கேஸ் எடுத்துப்போம். எனக்கு வந்து இன்ட்ராடேக்கோ இல்லை எஃப்என்ஓக்கோ இல்லை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கோ இல்லை வந்து ட்ரேடிங்க்கோ எனக்கு வந்து செட் ஆகலை. நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் சொன்னதை செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு செட் ஆகலை. ஓகேங்களா? எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல, அதை நான் ப்ராப்பராக பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் ட்ரேட் நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் வந்து முடிவு எடுத்துக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எது வரலையோ அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணாமல் இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட லாஸோடைய பர்சன்டேஜ் குறையும். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, தெரிஞ்சவங்க யாரையா வச்சுட்டு பண்ணுறது. தெரிஞ்சவங்க யாருன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசரு அந்த மாதிரி நம்ம போனோம்னா அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் ரொம்ப சின்ன லெவலில் தான் முதலீட்டு பண்ணுவோம். ரொம்ப பெரிய லெவலில் முதலீட்டு பண்ணுறவங்க
கண்டிப்பாக அதுக்கு போவாங்க. இல்லை நான் பெரிய லெவலில் தான் முதலீடு பண்ணுறேன், பட் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் 3வது ஆப்ஷனுக்கு வரலாம். ஸோ இந்த 3வது ஆப்ஷன் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. அதை தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 2-3 ஸ்ட்ராட்டஜி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 இல்லை 3 கண்டிப்பாக இதில் சாலிடாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பேர் இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா, 1 மியூச்சுவல் ஃபண்ட் 1 ஸ்டாக், இந்த செட்டுக்கான பேர். ஓகேங்களா? இது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓவர் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து தொடர்ந்து அதில் வந்து பணம் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டுமே அது வந்து ஒரு லாங் டேர்ம் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ போட்டுட்டு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் சொல்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அது வருது வரல. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க சொல்கிற விஷயத்த பிளாங்காக நம்பி நான் வந்து பணம் போட போகிறேன். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறது ஒரு பெரிய விஷயமா, இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஜஸ்ட்டு நிஃப்டி 50ல் மட்டும் போடுறது அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறத எப்படி போடணும் அண்டு எப்படி வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா மணி கொண்டு வரணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நிஃப்டி 50 வாங்குறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து வேறு லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நிஃப்டி 50ல் ஏன் போடணும் அப்படின்னா, நிஃப்டி 50 தான் வந்து கடந்த ஒரு 20 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸை விட அதிகமாக தந்திருக்குன்னு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பிளாங்காக நீங்கள் ஜஸ்ட்டு நிஃப்டி 50ல் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே மோர் தென் 15%, அட்லீஸ்ட் 10% ஆச்சும் உங்களுக்கு சாலிடாக ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பில்ட் பண்ணணும். அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நிஃப்டியில் மட்டும் போடணும் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இது ஏன்னு நான் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் என்ன புது ஐடியா இருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நிஃப்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எத்தனையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதையும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டாடா மோட்டர்ஸ் வாங்க போகிறோன்னு வச்சுப்போம். டாடா மோட்டர்ஸ் நீங்கள் வாங்கணுன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 600 ரூபா இருக்கும் இன்றைய தேதிக்கு. 700 ரூபா இருந்தால் ஒரு டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக் வாங்கலாம் இன்றைய தேதிக்கு. ஐ திங்க் 730 ரூபா என்னமோ நினைக்கிறேன் இன்றைக்கி டேட்டுக்கு. ஆமாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 730 ரூபா இருக்கும். பட் உங்கள்கிட்ட வந்து ஒரு 500 ரூபா தான் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது அப்படின்னா, அன்றைய தேதிக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அதில் போய் வாங்காமல் வெயிட் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறமும் வாங்கலாம். இல்லை அன்றைய தேதியில் என்ன இருக்கோ அதுக்கும் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு பணம் இருக்கும்போது நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வாங்குறீங்க, பணம் இல்லாத போது வெயிட் பண்ணுறீங்க. சப்போஸ் மேலேயும் ஏறலாம், கீழேயும் இறங்கலாம். சப்போஸ் நீங்கள் வாங்கினதுலேருந்து பாசிட்டிவ் வந்தால் வாங்காதீங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 10% ப்ளஸில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, டாடா மோட்டார்ஸில் பணம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா பணத்தை போடாதீங்க. ஜஸ்ட்டு கூகுள் பேலேயோ ஜிபேலேயோ எதுலேயோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுருங்க. ஸ்டாக் வந்து விழுது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு 10%ல் இருக்குது, அரௌண்டு ஒரு 8 to 10, 12% சுற்றிகிட்டே இருக்குது டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு 5% குறைஞ்சி 10ல் இருக்கிறது 5க்கு வருதுன்னா அப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது 10ல் இருக்குது, 10ல் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு, 5க்கு விழுது அப்படின்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் 10ல் இருக்குது, 10லுக்கு பதிலாக 10லேருந்து அடுத்தது ஒரு மாதம் கழிச்சு 15% ஏறி போச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது, காசு அமைதியாக வச்சுருங்க. ஓகேங்களா? 20
25 இப்படி ஏறிட்டே போகுதுன்னா காசை போடவே போடாதீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 10% வந்து நான் விற்றுருவேன் அப்படின்னா 10% வந்து விற்றுருங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கி மைனஸில் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு காசு கிடைக்கும், இல்லை அடுத்த வாரம் உங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லையா? அப்போ மைனஸில் இருக்கும்போது நீங்கள் காசை போட்டுகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். மைனஸில் இருக்கும்போது இல்லை வேல்யூ குறையும் போது நீங்கள் காசை போட்டுகிட்டே இருங்க, காசு உங்கள் கையில் இருந்தால். ப்ளஸில் இருக்கும்போது இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு வந்ததுக்குன்னு விற்றுருங்க. இல்லை ப்ளஸில் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் காசு போடாதீங்க, காசை வச்சுருங்க. இப்போ இந்த ப்ராஃபிட் 10% இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட் 10% எடுத்துகிட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க. அடுத்த வாட்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு காசு போடும்போது சேர்த்து. இப்போ என்ன ஆகும், நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடணும். ஓகேங்களா? இது ஒரு டைப். இதிலே வந்து மறுபடியும் அந்த காசு கிடைக்கும் இல்லையா, டாடா மோட்டர்ஸ்க்கான ஒரிஜினல் காசு, அது ப்ராஃபிட் போக மிச்சம் காசு மறுபடியும் நிஃப்டி ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒன்று, அது டாடா மோட்டர்ஸாகவே இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவும் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஸ்டாக் தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து 650 ரூபாய்க்கும் வரும், 700 ரூபாய்க்கும் போகும். அந்த டாடா மோட்டர்ஸு 650 ரூபா போகும்போதும் இல்லை 650 ரூபாவோட கம்மியாக போயிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ட்ராப்பில் நீங்கள் நிறையா வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ மேலே ஏறி வரும்போது டெஃபினட்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணி திருப்பீங்க. ஏன்னா உங்கள் மொத்த ஃபண்டும் அதுக்கு தான் போகுது. ஓகேங்களா? இதே வந்து முன்னாடி என்ன இருக்கும், நம்ம ஒரு 12 ஸ்டாக் வச்சுருந்துருப்போம், 12 ஸ்டாக்கும் கீழே இறங்கும், 12 ஸ்டாக்கும் நம்ம ஃபண்டு சப்ளை பண்ணுவோம். அந்த ஃபண்டு போதுமான அளவுக்கு நம்பர்ஸில் இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம ஃபண்டு வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. ஓகே, இப்போ டாடா மோட்டர்ஸ் நான் எவ்வளோ இருந்தால் விற்கலாம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10% வந்தால் உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அது எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு 1000 டாடா மோட்டர்ஸ் ஷேர்ஸ், இல்லை 500 டாடா மோட்டர்ஸ் ஷேர்ஸ், இல்லை 100 டாடா மோட்டர்ஸ் ஷேர்ஸ், மினிமம் 100, அது கம்மியாலாம் வச்சுருக்காதீங்க. அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு வழியே இல்லை. 25 இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட 25 ஷேர்ஸ் இருக்குது, அது வந்து 100% ப்ராஃபிட்டில் இருந்தாலும் விற்காதீங்க. ஓகேங்களா? ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு 100 ஸ்டாக் இருந்தால் தான் ஒரு 100 ரூபா ஏறும்போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். வேறு ஒரு 10 ஸ்டாக் வச்சுட்டு ஒரு 10% ஏறிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது. ஸோ அப்போது நீங்கள் ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கை ஒரு 100 ஸ்டாக்காச்சும் மினிமம் வாங்க பாருங்கள். அந்த ஸ்டாக் ஒரு 100 ரூபாய் ஏறுற வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போது டாடா மோட்டர்ஸ் வந்து 600 ரூபா, அந்த 600 ரூபாய்க்கு நீங்கள் 100 ஸ்டாக்னா 60,000 ரூபா ஆச்சு. 60,000 ரூபாயில் ஒரு 10%னா அட்லீஸ்ட் ஒரு 6,000 ரூபாய் கிடைக்கும். அதே நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பென்னி ஸ்டாக்கோ அதுமாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது 100 ஸ்டாக் ஈஸியாக வாங்கிக்கலாம், பட் ரிட்டர்ன்ஸுன்றது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 100 ஸ்டாக்கு 200 ஸ்டாக்குன்னு உங்களால் எது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த 1 ஷேர் இன் நிஃப்டி அண்ட் 1 ஷேர் இன் நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம் அப்படின்னா ETF வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். லாங் டேர்மில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நிறைய நல்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா குரூப்பில் கேளுங்க, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஒரு மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணுவோம் குரூப்பில். அதில் இன்னும் நிறையா இதை பற்றின டீட்டெயில்டு இதில் இருக்க நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் நிறையா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது தாண்டி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபண்டை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது இதில் வந்துடும். பெருசாக நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டு வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அதில் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்டு உங்கள் ஃபண்டு வந்து தேவையில்லாமல் ஸ்கேட்டர் ஆகாது. உங்கள் ஃபண்டு எதில் போடலான்ற குழப்பம், எப்போ எதில் போடலான்ற குழப்பம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நிஃப்டி ஷேர்ஸு, குவாலிட்டியான ஷேர்ஸ் தான் இருக்கும் நிஃப்டிஸில். ஸோ அந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு அதோடைய ப்ராஃபிட் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறோம். லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட் பில்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரேடிங்கும் பண்ணுறோம்,
லாங் டேர்முக்கும் பில்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணலன்னு கில்ட் ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ராடே தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். பட் எனக்கு இன்ட்ராடே தெரியாதுன்றனால நான் இதை பண்ணலாம் அப்படின்றது ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களோட கருத்து அண்ட் கொஷின்ஸ் எதாவது இருந்ததுன்னா குரூப்பில் கேளுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் வேணா கேளுங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.